நண்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். ஒரு ஹாப்பியான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோ போறோம். மைவி3 வாடிக்கையாளர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வீடியோவா தான் இருக்கும். என்னன்னா ஆரம்பமே வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே, அது என்னதான் சொல்லிட்டு உள்ள வந்து நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஒரு எழுச்சி மிக்க ஒரு டேர்னிங் பாயிண்ட்ல போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் நியூஸ்லயே உங்களை ஹாப்பி படுத்துறதுக்கான ஆசைப்படுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாவே நீங்க பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதாவது புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல கேளுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மைவி3 ஆட்ஸ் அந்த விளம்பரத்தை பார்த்தா நமக்கு காசு கொட்டுன்னு கொட்டுச்சு, எல்லாரும் வாழ்க்கையிலையும் கொட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ஹெர்பல் ப்ராடக்டை வாங்கி வித்தவங்களுக்கு அதுல ஒரு பக்கமா கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. தனியா முதலீடு பண்ணவங்களுக்கு அவர் வேற மாதிரி அவருக்கு வந்து இன்கம் இன்சென்டிவ் கொடுத்தாரு, அதுல ஒரு கொட்டுன்னு கொட்டுச்சு. சரி, இப்போ வந்து எம்டி எங்க இருக்கிறார்? கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. அங்க கூடிய நல்ல செய்தி நமக்கு கிடைச்சிருக்குது. கம்பெனி வந்து இப்போ வந்து வேற லெவல்ல மாத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறதா சொல்லிட்டு புதிய செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய வங்கிகள்லாம் தனியார் வங்கிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பா ஒண்ணு சொல்லிடுறேன். பேங்க் ஆஃப் தஞ்சாவூர்னு ஒண்ணு தெரியுங்களா உங்களுக்கு? பேங்க் ஆஃப் தஞ்சாவூரை இப்போ வந்து இந்தியன் பேங்கா மாத்திட்டாங்க. இப்ப தனியார் வங்கிகள்லாம் இந்த வந்து நேஷனல் பேங்கா மாத்துறாங்க. அதன் அடிப்படையில் வந்து இப்ப கனரா பேங்க் மாத்தி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல பரஸ்பர சகாய நிதியே வந்து தனியா பேங்கா மாத்த போறதா சொல்றாங்க, நாராயணியை மாத்த போறதா சொல்றாங்க. சார், நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து கம்ப்ளைண்ட் இல்லாம மாத்திட்டு இருக்காங்க. இவர் கம்ப்ளைண்ட் ஒன்று மாத்த போறதா சொல்லியிருக்கிறாரு. மாத்த போகக்கூடிய அதிர்ஷ்டயாளி யாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல நான் சொல்றேன். 69 லட்சம் குடும்ப உறுப்பினர்கள் இருந்த மைவி3 எம்டி சக்தியானந்தன் தலைமையில மிகப்பெரிய ஒரு கேங்கா, மிகப்பெரிய ஒரு எழுச்சி மிக்க ஒரு கம்பெனியை நடத்திட்டு போனாங்க. இது 2024 க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஏப்ரல் மே, அதாவது அந்த ரேஞ்சில் சொல்றோம். மார்ச்னு சொல்றாங்க, ஏப்ரல் மே. ஓகே, இப்ப பார்த்தோம்னு சொன்னாக்கா நமக்கு வந்து ஜூன் மாசம் வந்துடுச்சு. 2025 நம்ம இருக்கிறோம். 12,90,000 சப்ஸ்கிரைபர், அதாவது சப்ஸ்கிரைபருங்கிறத விட அவனுடைய ஹோம் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. சேனல் டிடி சேனல் மாதிரி சப்ஸ்கிரைபர் சொல்றாங்க. ஓகே, 2,600 கோடி ரூபாய் வந்து முதலீடு வந்து திரும்பி கொடுக்க போறதா சொல்லிக்கிட்டு அவரு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதை வந்து ஜப்தி பண்ண யூஓடபிள்யூ அதிகாரிகள் 2,300 கோடி ரூபாயை வந்து மீட்டு எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. அது மீட்டு எடுத்துக்கிறதுனா மக்களுக்கு கொடுத்துட்டாரு கிட்டத்தட்ட அந்த அமௌண்ட் எல்லாம் சொல்லிட்டு. இப்ப கையில இருக்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 300 crore தான் அவனுக்கு கையில இருக்குது. அதையும் நான் விரைவா கொடுத்துருவேன். என்னுடைய அசெட் இருக்குது, என்னுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கு, வங்கி பேலன்ஸ் இருக்கு. சோ அவருடைய வங்கி பேலன்ஸ் வந்து முடக்கி வச்சிருக்க சூழ்நிலை அவர் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்குது. சோ பேலன்ஸ் வந்து 300 crore தான் இருக்குங்கிறதுனால சோ கம்பெனி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுமா அப்படின்னு சொன்னாக்கா, வங்கிகள்லாம் எப்படி மாறிச்சோ அதே மாதிரி மைவி3 ஆட்ஸ் நிறுவனத்தை வேற பேர்ல மாத்தி புதிய ஆப்பை உருவாக்கி கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. சேம் வாடிக்கையாளர்கள், சேம் ப்ராசஸ், சேம் கம்பெனி, ஆனா எம்டி மாற்றம், அதோட நிர்வாகிகள் மாற்றம். அப்படின்னு யாரு வேணாலும் ஓகே ஓபன் பண்ணலாம். ஆனா ஒன்னு ஆர்பிஐயோட நிர்பந்தத்திற்கு உட்பட்டு, காவல்துறை அதிகாரிகளுக்கு உட்பட்டு, மாவட்ட ஆட்சியர்களுக்கு உட்பட்டு, முனிசிபாலிட்டிக்கு உட்பட்டு, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு செஞ்சோம்னா வேற லெவலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஹாப்பியான ஒரு செய்தியை மைவி3 எம்டி சக்தியானந்தன் ஃபேமிலியில இருக்கக்கூடிய 12,90,000 குடும்ப உறுப்பினர்களுக்கும் டோட்டல் ஃபேமிலி உறுப்பினர்கள் 69 லட்சம் பேர் வந்து நமக்கு சப்போர்ட்டா ஏற்கனவே இருந்திருக்காங்க. சோ இதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவரை பத்தி நான் உயர்த்தி பேசல, அவரை வந்து தாழ்த்தியும் பேசல. சோ கம்பெனி வேற லெவலுக்கு வருமா? இதே மாதிரி கம்பெனி கிட்டத்தட்ட ஒரு 12 கம்பெனி இப்ப இருக்குதுங்கிறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுங்க. அதுல 12ல 13வது நம்பரா மைவி3 ஆட்ஸ் கம்பெனி வேற லெவலுக்கு வேற நேம்ல மாற போகுதுன்னு செய்தியை நமக்கு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில டிடி சேனல் சொந்தங்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்ல, பல நாடுகள்ல, அதர் கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய டிடி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்க அனைவருக்குமே வந்து இந்த ஹாப்பி மகிழ்ச்சியை, இந்த செய்தியை வந்து செலிப்ரேட் பண்றதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பா அடுத்த லெவலுக்கு என்ன எங்க போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத அடுத்த வீடியோல சொல்றேன். உங்க பொன்னான கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. புதிய சொந்தங்கள் யாரும் வந்தாலும் சரி, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி டிடி சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.